ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு மகிழ்ச்சியான அறுவடையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இன்றைக்கி கார்டனை சுற்றி காட்டிட்டு நான் அறுவடை பண்ணுறேங்க இன்றைக்கி. ஏன்னா இப்போ எப்படி இருக்குது கார்டன் அப்படின்றத உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேங்க. அதனால தான் சரி இப்போ இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க நான். பாருங்கள், இது முலாம்பழம் செடிங்க, அப்புறம் குண்டு வெள்ளரி செடிங்க. பீக்கங்க பாருங்கள், இன்னும் விட்டுட்டே தான் இருக்குங்க. செடி அப்படியே பார்த்துட்டு வாங்க நீங்களும். வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதையுமே இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண தாங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்ன டிப்ஸு சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். விதை எப்படி முளைக்க போடுறது அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேங்க. பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை நான் காட்டுறேங்க. புள்ளங்க பாருங்கள் எப்படி தொங்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அதுக்கு தான் கொடி அடியில் காட்டுறாங்க கேமராவை. எப்படி அந்த கொடி மேலே இது கம்பி மேலே எப்படி அதை படுத்துட்டு இருக்குது பாருங்கள் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு கீழே அடியில் காமிச்சேங்க கேமராவை. காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, லென்த்தாக பீக்குங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேக்லாம் நான் மண்கலை ரெடி பண்ணுறேங்க. அது உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் இந்த வீடியோவும் வருங்க. இன்றைக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்து வச்சு விதைங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. அதாவது கத்திரி நாற்று நிறைய விதை போட்டு வச்சுருக்குறேங்க. நாற்று பிடுங்கி நடுறதுக்கு அது என்னென்ன நாற்றுன்றது உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேங்க. இன்றைக்கி மாடி தோட்டம் தாங்க இன்றைக்கி வேலை செய்கிறேன். இப்போ காய் இருக்கிற செடி மட்டும் அப்படியே விட்டுட்டு முடிஞ்சதை மட்டும் எடுத்து இப்போ பேக் ரெடி பண்ணுறேங்க. அது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு விதை போடுறத ஒரு வீடியோவாக, அதாவது ரொம்ப லென்த்தாக போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தாங்க கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறதில்லன்றதுனால தான் ஷார்ட் பண்ணுறதா இருக்குதுங்க. நீங்கள் பார்க்குறதா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் மண்கலவையை ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு போட்டுருவேங்க. மண்கலவைன்னு போட்டாவே யாருமே சரியாக பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க மண்கலவை கொடுப்பேன். விதை நடுறது மட்டும்தாங்க கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. தக்காளிலாம் கூட பார்த்திங்கன்னா பூ வச்சு காய் வச்சது மட்டும் இப்போ வச்சுட்டு மீதியை வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். பாருங்கள் செடி கத்திரி செடிலாம் ஒன்றும் எடுக்கலைங்க, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா கத்திரிக்காய் நம்மளுக்கு இன்னும் நல்லா கொடுத்துட்டு இருக்குதுங்க. அதனால் இதெல்லாம் இன்னும் ஒரு 10 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டும். இந்த பேக்லாம் பார்த்தா நம்ம ஜூன் மாதம் கூட ரெடி பண்ணிக்கலாங்க. ஏன்னா இப்போ நாற்று போகிறதுக்கு மட்டும்தாங்க இப்போ நான் பேக் ரெடி பண்ணுறேன். அதுக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணி நாற்று போட்டு விட்டோம்னா அப்புறம் ஜூன் மாதம் ஒரு பாதி பேக் ரெடி பண்ணணுங்க. ஏன்னா இப்போ காய் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் தாங்க அறுவடை பண்ணுவேன். அதெல்லாம் அப்போ தாங்க பேக்கில் ரெடி பண்ணி அப்போ ஒரு பாதி பேக்கு ரெடி பண்ணி கலந்து வைக்கணுங்க மண்கலவையை. 2 பிட்டா தாங்க இதை செய்யணும். ஏன்னா ஒரே பிட்டாலாம் இது செய்யணுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஒரே பிட்டாவும் செய்யவும் கூடாதுங்க. ஏன்னா நிறைய காய் கொடுத்துட்டே இருக்குது. அதை நம்ம காயோடு பிடுங்கி போட முடியாதுங்க. அதனால் காய் அறுவடை முடிகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து மண்கலவை கலந்துக்கலாங்க. வாங்க தக்காளி பறிச்சிக்கலாம். பாருங்கள் செடி டொமேட்டோ எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவரைக்காய் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அவரைக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்க விட்ருக்குறேங்க. இந்த முறை குத்தவரை நிறைய விதைக்க விட்டுட்டுங்க. அதனால் காய் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் காய் கம்மியாயிடுச்சுங்க. விதைக்கி விட்டோம்னா இது ஒரு பிரச்சனை வருதுங்க. செடி மாடி தோட்டத்தில் விதைக்கி விட்டால் நம்மளுக்கு காய் அதிகமாக கொடுக்க மாட்டேன்துங்க. விதைக்கி விட்டது போக மீதி மட்டும் பறிக்கிறேங்க. வாங்க வெள்ளைப்பாகல் 2 இருக்குது, பறிச்சிக்கலாம். பாருங்கள் பழம் பழுத்துருச்சுங்க. இது பார்த்திங்கன்னா விதைக்கு தாங்க எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்ருக்குறேங்க. விதைக்கு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. வெள்ளைப்பாகல் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருந்தது, இப்போ அப்படியே லைட் பச்சை கலராக மாறிடுச்சுங்க.
இது என்ன காரணம் தான் தெரியலைங்க. வெள்ளைப்பாகல் விதையை தாங்க நான் போட்டு இப்போ பேட்ச் போய் கொண்டு வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா பச்சைக்கும் சேராத வெள்ளைக்கும் சேராத மாதிரி ஆயிடுச்சுங்க கலரு. வாங்க அடுத்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். செடிங்க பாருங்கள், இன்னுமே எவ்வளோ செருக்காக இருக்குது செடி, இன்னுமே நல்லா காய் கொடுக்குது. அதனால இதெல்லாம் நான் எடுக்கலைங்க. முடிஞ்சு பேக் மட்டும் எடுத்துருக்குறேங்க. ஒரு 100 பேக்கு மேலே இப்போ வந்து ரெடி பண்ணுறேங்க. மீதி இருக்கிற பேக்கை முடிஞ்ச பின்னாடி தாங்க ரெடி பண்ணணும். பார்ட்டாக ரெடி பண்ணாதாங்க நம்மளுக்கும் சிரமம் இல்லை. ஒரே முட்டைலாம் வேலை செய்யக்கூடாதுங்க. செஞ்சுட்டா நம்மளுக்கு மாடி தோட்டம் வேலை செய்யணுன்னா ஒரு சலுப்பு தட்டிடுங்க. அதனால மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேலை செய்யணுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கணும். அது வந்து ஒரு ஆர்வத்தோடு செஞ்சு நம்ம அந்த மாடி தோட்டத்தை கொண்டு வரணுங்க. மறுபடியும் வந்து பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் வந்து நம்மளுக்கு காய் கொடுத்துருக்குதுங்க. பூ எடுத்து காய் கொடுத்துருக்குதுங்க. வாங்க கொஞ்சம் கீரை பறிச்சிக்கலாம். உண்மையிலே கீரைக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அறுவடை எடுக்கிறேன் அப்படின்னா கீரை ஒரு அறுவடை வந்துடுதுங்க இந்த முறை. எப்பயுமே கீரை நான் இந்த அளவுக்கு அறுவடை பண்ணதே கிடையாதுங்க. இந்த முறை வந்து கீரையும் சேர்த்து அறுவடை பண்ணுறேங்க. 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போல்லாம் அறுவடை பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு கீரை அறுவடை வந்துடுதுங்க. இந்த முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், பொன்னாங்கண்ணி கீரையாக இருக்கட்டும், அகத்திக்கீரையாக இருக்கட்டும், பாலக்கீரையாக இருக்கட்டும், கனவாழை, பருப்புக்கீரை அப்படின்னு எல்லா கீரையுமே இந்த முறை அவ்வளோ சூப்பராகவே கொடுத்துருச்சுங்க. எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க அத்திப்பழம் ஒன்று இருக்குது, பறிச்சிக்கலாம். அத்திப்பழம் வந்து கொஞ்சம் காயாக இருக்குதுன்னு விட்டோம்னா கூட குருவி கொத்திட்டு போயிடுதுங்க. அந்த அளவுக்கு குருவிக்கும் எனக்கும் பயங்கர போட்டி. நல்லா நான் பழம் அனுப்பினாடி தாங்க பறிப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து குருவி கொத்திட்டு போயிடுங்க. சரி சாப்பிட்டு போட்டு நானும் விட்டுறது தாங்க. வாங்க கொஞ்சம் கீரை, எல்லா பழச்செடிலையும் பார்த்திங்கன்னா கீரை நிறைய இருக்குதுங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் கட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா இப்போ பழச்செடிலாம் நிறைய கீரை அமுத்துதுங்க. அதுக்கு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துடலான்ட்டு எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணுறோங்க. பாருங்கள் எவ்வளோ செருக்க பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. நம்ம ஆட்டு எருவு எதில் போடுறோமோ எல்லாத்துலேயும் கீரை முளைச்சிக்குதுங்க. அதனால தாங்க கீரைக்கு பஞ்சமே இல்லை. இப்போ பாருங்கள் தண்டுக்கீரையும் அப்படியே நல்லா செருக்க இருக்குதுங்க அந்த ட்ரம்முக்குள்ளே. அதனால தான் சரி எல்லாத்தையும் கட் பண்ணலான்னு கட் பண்ணுறோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது தண்டுக்கீரை. நம்ம எருவு கொடுக்கறதுனால நல்லா தளத்தலன்னு வளர்ந்துருதுங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். இன்றைக்கி பாவக்காய், அவரைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், கீரைகள். இது ஒரு சூப்பரான அறுவடைங்க. மகிழ்ச்சியான அறுவடை, சந்தோஷமான அறுவடை. எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. பார்த்துட்டு விதை வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. கார்டனை நல்லா பராமரிக்க தாங்க நம்ம தொடர்ந்து அறுவடை எடுக்க முடியும். அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.